ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கார் வாங்கிட்டீங்களா? அப்போ அசசரிஸ் ஃபிட் பண்ண போகிறீங்களா? எதெல்லாம் உங்கள் காருக்கு தேவையான அசசரி, எதெல்லாம் தேவையில்லாத ஆணி, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது புதுசாக ஒரு கார் வாங்கிட்டா போதும், நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு அந்த காரை பூஜையை போட்டுட்டு செகண்ட் எடுத்துகிட்டு போய் நிறுத்துகிற இடமே இந்த அசசரி ஷாப்பு. இங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அலாய் டயர் போடணும், பம்பர் போடணும், அதாவது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா போடணும், 360 கேமரா போடணும், க்ரோம் ஃபினிஷ் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. இப்போ இந்த அசசரி ஷாப்பில் உங்களை எப்படி ஏமாத்துறாங்க, இல்லை இந்த அசசரிஸ்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களா, இது யாருக்கு லாபம், இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது புது கார் வாங்கிய நண்பர்கள் எல்லாருமே அசசரி ஷாப்புக்கு போகிற ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பம்பர் போடணும். நம்மளோட நார்ம்ஸ் படி பம்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஏர் பேக் வந்து ஆக்சிடென்ட் அப்போ ஓப்பன் ஆகாதுன்றதுக்காக. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி பம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிங்கிள் பம்பர் போடும்போது என்ன ஆகுனா, டூ வீலர் வந்து தெரியாதனமாக லைட்டாக கொஞ்சம் இடிச்சிட்டாலோ, இல்லை நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது எங்கேயாச்சும் டச் பண்ணிட்டாலோ காருக்கு எந்த விதமான அடியும் படாதுன்றதுக்காக போடுறாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளிம் ஓட்டுறது. இந்த சன்ஃப்ளிமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னா நாம்ஸ் படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்ஃப்ளிமை வந்து லீகலைஸாக உள்ள யாரும் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் செய்கிறாங்க, ஒரு ஆளை கடத்திட்டு போகிறாங்கன்னா கூட போலீஸோட விசிபிள் வெளியே வந்து பார்த்தா உள்ளே தெரியாது. ஸோ அதனால தான் சன்ஃப்ளிமை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சன்ஃப்ளிமுக்கு இன்னொரு விஷயமாகவும் சொல்கிறாங்க, அதாவது பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். ஒரு 20% விசிபிள் இருக்கணும், ஒரு 70% விசிபிள் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. ஏன் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் தோணலாம் மனசுக்குள்ள ஒரு கருத்து, ஏன்ப்பா சன்ஃப்ளிம் நம்ம தான் ஓட்டக்கூடாது, ஆனால் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் விஐபிஸ்லாம் ஓட்டிட்டு போகிறாங்கன்னு. அதை பற்றி லீகலான விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாய் டயர்ஸ். இப்போ நம்ம ஷோரூம்லேயே ஒரு வாகனத்தை எடுக்கிறோம், அந்த இடத்துல நம்மளுக்கு அலாய் டயர் உள்ள வாகனம் பார்த்தீங்கன்னா டாப் எண்டாக இருக்கும். அதை வாங்க முடியாமல் தான் நம்ம வந்து மிட் ரேஞ்சு வாகனத்தை எடுக்கிறோம். அதுக்கு போய் அலாயை மாற்றணும்னு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மாற்றிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அலாயை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அலாய் நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக மாற்றுறோம். இப்போ அலாயை பொறுத்த வரைக்கும் ரோடு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும், ரோடு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும், நம்மளோட நார்மல் டயரை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதானே. அதை ஓட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலாய் போகிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாகனத்தை எடுக்கும்போது அதோட வர டயர்லேயே நம்ம பயணிச்சோன்னா ஆல்ரெடி என்ன டயர் போட்டாலும் வீல் அலைன்மெண்ட் இஷ்யூ எப்போவுமே இருக்குது கார்களில். இப்போ அந்த வீல் அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த டயர்லாம் தேய்ச்சிட்டு நல்ல காசு இருக்கும்போது ஒரு அலாய் போடுறது தான் புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக போடுறது ரிவர்ஸ் கேமரா. அதாவது பெரிய கார்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ரிவர்ஸ், அதாவது பெரிய கார்கள் மீன்ஸ் லென்த் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ரிவர்ஸ் கேமரா போடுறதுல எதுவும் அர்த்தம் இருக்குது. அது கூட பழைய டிரைவர்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்து ஓட்டுறதும் அந்த மிரரை வச்சே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் ஓட்டுவாங்க. ஸோ ரிவர்ஸில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா, அதாவது ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கேமரா பார்த்து பழகிட்டிங்கன்னா மற்ற கார்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ மிரரை பார்த்தே நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறத பழகுங்க. அதை விட்டுட்டு 360 கேமரா போட்டுட்டு சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் பட்ஜெட் ரேஞ்சில் கார் வாங்குறவங்களுக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் ஹாரனை மாற்றுறது. இந்த ஹாரன் வந்து கம்பெனியில் கொடுக்குற ஹாரன் ரொம்பவே மட்டமாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் அப்கிரேடாக மாற்றிக்கலாமே தவிர, பஸ்ஸுக்கு போடுற மாதிரியும் கண்டெய்னருக்கு போடுற மாதிரியும் ஹாரனை மாற்றுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர எதிரில் போகிறவங்களுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது இன்னும் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேலோஜன் லைட்டை தான் கம்பெனி கார்களில் கொடுக்குறாங்க. சில கார்களுக்கு அந்த லைட்டை தூக்கி போட்டு எல்இடியாக மாற்றுவாங்க, அதுவும் ஃபோக்கஸ் லைட் மாட்டுவாங்க, நிறைய கலர்கள் வர மாதிரி ஆர்ஜிபி லைட்ஸை போடுறது, இந்த மாதிரி லைட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஆஃப்டர் மார்க்கெட் லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில லைட்டுகளுக்கு கேரண்டி இருக்குது, ஆனால் எதுவுமே நம்ம நாம்ஸ் கூட கட்டுப்பட்டு இருக்காது, ஒரு சில பிராண்டை தவிர. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விளக்குகளை போட்டிங்கன்னா சாலையில் திடீர்னு அந்த லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சுனாலோ, இல்லை எதிரில் வரவங்களுக்கு வெளிச்சங்கள் அதிகமாக இருந்து அவங்களோட டிரைவிங்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்தாலோ அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்காக வரும். ஸோ அதனால் கம்பெனியில் கொடுக்குற லைட்டுகளே பயன்படுத்துங்க. இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் போனாலும் என்ன நம்மளுக்கு லீகலாக இருக்கோ அந்த லைட்டை மட்டும் அதாவது பயன்படுத்துங்க. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட்டு. இந்த ஃப்ளோர் மேட்டில் தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த பிவிசி ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, இந்த மாதிரி நிறைய மேட்டுகளை போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம உட்காந்துட்டு போகிற சீட்டுக்கு அடியிலையும் நம்ம குஷன்ஸ் ஒன்று போட்டுருவாங்க. அது போடுறதுனால பிரேக் அடித்தாலே உங்களுக்கு வலிக்கிட்டு போவோம். அதாவது கொஞ்ச நாள் போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குறதே நல்ல ஃப்ளோர் மேட்டாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா எந்த கார்கள் வாங்கினாங்கனாலும் அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதை நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு பழசாயிடுச்சுன்னா அதை மாற்றுறதுல உங்களுக்கு பிரயோஜனம். அதை தவிர்த்துட்டு வாங்கினோடனே நூடுல்ஸ் மோட்டை போட்டுட்டு உள்ள அந்த ப்ளூ கலர் ஆர்ஜிபி லைட்டெல்லாம் போட்டிங்கன்னா கார் நல்ல லுக்காக தெரியுமே தவிர உள்ளே உங்களுக்கு வேறு எதுவும் கொட்டிடுச்சுனாலோ தண்ணி வந்தால் கூட உங்களுக்கு எந்த விஷயமும் அறிகுறி தெரியாது. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் வந்து கார் ஷோரூம்லேருந்து வரும்போதே அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து, அதாவது புதுசாக வண்டி எடுக்கும் போதே கொஞ்சம் பேசி நெகோசியேஷன் பண்ணி எனக்கு இந்த சீட் கவர் ஆஃபரில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போட்டுக்கலாம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அதுவும் சிம்பிளான சீட் கவர்ஸ் போடலாம். நிறைய காஸ்ட்லியான சீட் கவர்ஸை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு தான் அது பட்ஜெட் டைட் ஆகும். ஏன்னா நீங்களே பட்ஜெட் ரேஞ்சில் தான் ஒரு கார் எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு
நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த சீட் கவர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டை கையை கடிக்கிற மாதிரி ஆயிரும். பட்ஜெட்டில் கார் எடுக்கிறவங்க எப்போவுமே அந்த காரை வந்து நல்லா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தேய்மானதுக்கப்புறம் தான் பொருட்களை மாற்றணும். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டவலை பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியோ இல்லை பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடியோ அதை போட்டுகிட்டே பயணிச்சாங்க. சீட் கவரும் போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி பட்ஜெட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தங்க வேலை மாதிரி ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கம்பெனியில் கொடுக்குற இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்தை தூக்கிட்டு இவங்க ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டத்தை போட்டுறது. கம்பெனியில் நிறைய ரூல்ஸோட கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் யூடியூப்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட டிரைவர் சேஃப்டிக்காக. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க்கெட்டில் போடுறதுனால அது உங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையவே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிலே தான் உங்கள் கை போகும். அடுத்தடுத்து நீங்கள் டிரைவிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பாட்டு போடலாம், இந்த படம் பார்க்கலாமா, ஏதாச்சும் யூடியூப்பில் விஷயம் வந்தாலும் அப்படியே கேட்டுக்கிட்டே போகலாம் தான் தோணும். ஸோ இது மாதிரி விஷயனால தான் கம்பெனியில் அதாவது யூடியூப் போன்ற விஷயங்களை சில வண்டிகளில் சேஃப்டி கருதி அதை தவிர்த்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஆளுங்க எல்லாருமே கார்களை வந்து விலை உயர்ந்த கார்களாக மாற்றணுன்ட்டு ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த காரை வந்து ரொம்பவே ஹை எண்டாக மாற்றணும்னு நிறையவே செலவு செய்வாங்க இந்த அசசரிஸ்க்காக. ஸ்பாய்லர் போடுறதாகட்டும் சரி, நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் மாதிரி தோற்றத்தில் இருக்கணும், ஏர்வென்ட் போடணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை எக்ஸாஸ்ட்டில் கை வைப்பீங்க. இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விலை உயர்ந்த கார் அதாவது ஒரு பெரிய ரேஞ்சில் காரில் உள்ள எக்ஸாஸ்ட்டுக்கு மாதிரி மாற்றணும்னு நினச்சி உங்கள் காருக்கு மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு செலவும் வைக்கும், இன்ஜின் கோளாறுகளும் கொண்டுட்டு போய் விட்டுரும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எது தேவை உள்ள ஆணி எது தேவையில்லாத ஆணின்ட்டு நீங்கள் அதெல்லாம் பிடுங்கி போட்டு உங்கள் காரை டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் வாகனத்தை இயக்குனீங்கன்னா உங்கள் பட்ஜெட் உங்கள் கைக்குள்ளே இருக்கும். அதை தவிர்த்துட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக வாழ போயிட்டு நிறைய அசசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க, எப்பா சூப்பராக இருக்கப்பா அந்த அசசரிஸ்ன்னு. ஆனால் காலப்போக்கத்தில் இதை ஏன்டா மாட்டணுன்ட்டு நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த காரில் வர பொருள் தான் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போகும்போது அதோட குவாலிட்டி வந்து அதுக்கு புதுசுக்கு இணையாக வராது. இன்கேஸ் அது நல்லாவே இருந்தாலும் பட்ஜெட் உங்கள் கை கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம போட்டது. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.